இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இதோ ஆண்டவருடைய பிறப்பின் பெருவிழா அண்மையில் நெருங்கி வருகிற இந்த நாளிலே இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? நம் ஒவ்வொருவருடைய வாழ்வில் அன்னை மரியாளை போன்ற எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. பிறப்பின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே அந்த பிறப்பை ஒட்டிய நற்செய்திகளை நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம். அவ்வாறு வாசிக்கிற பொழுது அந்த கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி கொடுத்த அந்த மங்கள வார்த்தை, அதை கேட்டு அன்னை மரியாள் இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தால் கலங்கினார் என்று இங்கே நற்செய்தியாளர் அவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தை நமக்கு கலக்கத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடியதா என்ற ஒரு கேள்வி நம் முன் எழலாம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்னை மரியாள் முதலிலே கலக்கமுற்றாலும் ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை கேட்டு தெளிந்த பிற்பாடு உடனடியாக ஆகட்டும் என்று இதோ மது அடிமை என்று முழுமையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். காரணம், இந்த இறை திருவுளம் என்பது எல்லாருடைய வாழ்வில், அது இறைவாக்கினர் தொடங்கி பல்வேறு புனிதருடைய வாழ்க்கை வரலாறை எல்லாம் நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது இறைவனுடைய திருவுளம் முதலிலே கேட்கிற போது நமக்கு பயத்தையும் அச்சத்தையும் கலக்கத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த காரியம் இறைவன் ஏதோ ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்வில் அவர் வைக்கிறார் என்று சொன்னால் அது நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பலனுக்காக அல்லது நலனுக்காக அல்ல, நம் வழியாக ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் மக்கள் எல்லாருக்கும் வழங்குவதற்கு நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். எனவே அந்த இறை திருவுளம் நமக்கு பயத்தை அச்சத்தை தொடக்கத்திலே கொடுப்பது போல ஒரு தோரணையை நமக்கு கொடுத்தாலும் நம் வழியாக இறைவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிற போது நமக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் சக்தியை நமக்கு கொடுத்து நம்மை மிக சிறப்பாக வழிநடத்துவார். அன்னை மரியாளுடைய வாழ்வில் அதே ஒரு அச்சுறுத்தல் தான் இருந்தது. திருமண ஒப்பந்தம் தான் செய்யப்பட்டிருந்தது. கணவன் மனைவியாக அவர்கள் சேர்ந்து வாழவில்லை. ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அவர், நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் என்று சொன்னபோது இந்த வாழ்த்து எத்தகையதோ என்ற ஒரு கலக்கம், அச்சம், பயம். ஆனாலும் என் வழியாக இறை மகன் மனித உருவெடுத்து பிறந்து இந்த மானுடத்தை மீட்கப் போகிறார், கடவுளுடைய அருளும் ஆசீரும் என்னை வழிநடத்தும், நான் ஒரு கருவி என்பதை உணர்ந்தபோது ஆகட்டும் என்று அன்னை மரியாள் அடிபணிந்து ஏற்றுக்கொண்டார். அங்கே மாண்புற செய்வது தான் அல்ல, தன் வழியாக இறைவன் அங்கே மாண்புற செய்யப்பட இருக்கிறார் என்ற அந்த இறை திருவுளத்தை தெரிந்தபோது உடனடியாக அதை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வில் பல்வேறு விதமான கலக்கம், பயம் ஒரு சில நேரத்தில் நமக்கு வரலாம். இறைவன் நம்மை கருவியாக பயன்படுத்துகிற போது நம்மை வைத்து ஏராளமான அற்புதமான காரியங்களை செய்திருக்கலாம். நமக்கும் அதற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. ஆனால் நம்மை இறைவன் பயன்படுத்துகிறார் என்றால் இறை திருவுளத்திற்கு அன்னை மரியாளை போல நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு பயமான ஒரு சூழல் வருவதை போல ஒரு தோரணை நமக்கு எடுக்கலாம். ஆனால் நம்மை வைத்து ஆண்டவர் பலருடைய வாழ்வில் நன்மைகளை செய்வார், நம்மை பயன்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அன்னை மரியாளை முன்மாதிரியாக நாம் பின்பற்றி அவரை போல இறை திருவுளத்தை எந்த விதமான கலக்கமோ பயமோ அச்சமோ இன்றி நிறைவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.